السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முதலில் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட ஒரு இல்லம், அது பைத்துல்லா, காபத்துல்லா தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த முதல் இல்லத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் இந்த இல்லத்தை கட்டி எழுப்புகின்றான். இந்த இல்லத்தை கட்டி எழுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வஅஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு எங்களின் கட்டளையை வழங்கினோம். அல்லாஹ்வுடைய வீடை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? சில கட்டளைகளை என்ன செய்கிறான்? வழங்குகின்றான். அந்த கட்டளைகள் என்ன? அல்லாஹ் அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன, என் இல்லத்தை, என்னுடைய காபாவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முதல் கட்டளையிடுகின்றான். பொதுவாகவே அல்லாஹ்விற்காக எந்த ஒரு வீடை கட்டினாலும், எந்த ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் அந்த பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் முதல் இல்லத்தில் கட்டியதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் பொதுவாக எல்லா பள்ளிவாசலையும் அது என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இங்கே எதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய இல்லத்தை எதிலிருந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்? அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது அல்லாஹ் முதல் விஷயமாக என்னுடைய இல்லம், எனக்காக கட்டப்பட்ட இந்த இல்லம் ஷிர்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். எனக்காக கட்டப்பட்ட இந்த இல்லம் இணை வைப்பிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில், இந்த வீட்டில் எந்த இணை வைப்பும் இருக்கக்கூடாது. யாரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது. ஷிர்கான காரியங்கள் இங்கே நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் முதலாவதாக கட்டளையிடுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்னுடைய இல்லத்தை தூய்மைப்படுத்தி வையுங்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அநேகமான, அதாவது அநியாயமான காரியங்கள் இருந்து அந்த இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும், அநீதி இழைக்கக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய வீடு எதுவாக இருந்தாலும் முதல் காரியமாக அந்த வீடு அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அந்த இடத்தில் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது. அதை அல்லாஹ் கட்டளையிட்டு சொல்லியிருக்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையிட்டான், சுத்தமாக வைத்திருங்கள். இது ஷிர்கிலிருந்து இருந்தாலும் பொதுவாக அல்லாஹ் மற்ற காரியங்களிலிருந்தும் பள்ளிவாசல் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்ற வீடுகளை விட, மற்ற இடங்களை விட, மற்ற காரியங்களை விட இந்த பள்ளிவாசல் என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பள்ளிவாசலுடைய சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த பள்ளிவாசல் எப்படியெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும்? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் எச்சிலை துப்பிவிட்டாலும், சிறுநீர் கழித்து விட்ட பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று தன் கையாலே அதை என்ன செய்தார்கள்?
சுத்தம் செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கலாம். அப்போ எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது நிர்வாகிகள் வைக்க வேண்டுமா? இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் கடமை. யாரெல்லாம் தொழுகையாளியாக வருகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பது கடமையாக இருக்கின்றது, பொறுப்பாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கருப்பு நிற பெண்மணி எப்பொழுதும் பள்ளியை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பாள். அந்த பெண்மணி பள்ளியை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். அந்த பெண்மணி வருவாள், பள்ளியை சுத்தப்படுத்துவாள், சென்று விடுவாள். இப்படியே இருக்கின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்க்கவில்லை. உடனே சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள். சஹாபாக்களிடம் தன்னுடைய தோழரிடம் கேட்கின்றார்கள், எங்கே அந்த பெண்மணியை சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை காணவில்லையே, அந்த பெண்மணி இரவில் இறந்து போய்விட்டார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். ஏன் என்னை அழைக்கவில்லை, கூப்பிடவில்லை என்று சொல்லும் பொழுது, உங்களை தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெண்மணி இறந்ததற்கு பிறகு நாங்களே என்ன செய்து விட்டோம், அந்த பெண்மணியை அடக்கம் செய்து விட்டோம். இதை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியுடைய கபருக்கு சென்று ஜனாசா தொழுதார்கள். அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொழுதார்கள் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். ஏன், எதற்காக? அந்த பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்து வைத்திருந்ததால். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பள்ளியை வெறும் ஆண்கள் மட்டும்தான் சுத்தம் செய்ய வேண்டுமா? இல்லை, பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யலாம்? பள்ளியை சுத்தம் செய்யலாம், பள்ளியை பராமரிக்கலாம். பள்ளியில் ஏதாவது அசுத்தங்கள் இருந்தால் அதை தன் கையால் எடுத்து வெளியே போடலாம் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம். ஆக பள்ளி அல்லாஹ்வுக்குரியது. இந்த பள்ளியில் அல்லாஹ் அதிகமாக இந்த பள்ளியில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதிகமாக நற்கூலியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய பள்ளி. இந்த பள்ளியை யார் பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, ஒபில் யௌமில் மர்மை நாள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, வ அகாம ஸலா தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, வ ஆத ஸகா தான ஜகாத்தை யார் சரியான முறையில் வழங்குகின்றார்களோ, வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பள்ளியை பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக நாம் மாற வேண்டும். 5 வேளை தொழுகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியான முறையில் நாம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் யாருக்குமே பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும். சிறந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை பராமரிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இது அல்லாஹ்வுடைய இல்லம். ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான ஒரு வீடு எது தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய இல்லம், பள்ளிவாசல் மட்டும்தான். அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். அமைதியான இடம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம். ஆனால் இன்று மக்கள் பள்ளிவாசலை விட்டு விலகி தூரமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு மிக பிடிக்காத இடம் எது என்றால் பஜார், சந்தை. அங்கே தான் மக்கள் கூடிக்கொண்டிருப்பார்கள், அங்கே தான் மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள், அங்கே தான் கூட்டம் கூட்டமாக ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பார்கள். அது அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத இடமாக இருக்கின்றது. இன்று நாம் அதிகமாக மக்களை எங்கே காணுகின்றோம், எங்கே பார்க்கின்றோம்? ஷாப்பிங் மால், பஜார், இந்த இடங்களில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. 1 சஃப் 2 சஃப் இருக்கக்கூடிய 3 சஃப் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் 1 சஃப் மட்டும்தான் இருக்கின்றன. காரணம் பர்ச்சேசிங், ஷாப்பிங். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை தொழுகக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய, அமல்களை சேகரிக்கக்கூடிய, நன்மைகளை சேகரிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கட்டளையிட்டார்கள்? ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது, இரவை விட்டுவிட்டு இரவு தொழுகை தொழுகாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? டிவியை பார்த்து கொண்டும்,
ஷாப்பிங் செய்து கொண்டும் வீணான காரில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். மற்ற மாதங்களில் தான் அப்படி இப்படி இருந்தோம், இந்த ரமலானுடைய மாதத்திலாவது நாம் அல்லாஹ்விற்காக ஒதுக்கக்கூடாதா? அல்லாஹ்விற்காக நாம் வணங்கக்கூடாதா? இந்த பள்ளிவாசலை நாம் எப்படி வைக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றானே, ஹுது ஸீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிவாசலும் உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார். நம்முடைய அலங்காரம், பள்ளி அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிப்பது என்பது லைட்டை போட்டோ ஜோடிச்சு வச்சோ ஜொலிப்புக்க ஏதோ சீரியல் லைட்டை போட்டோ அப்படி அல்ல. மக்கள் தொழுகையின் மூலமாக அந்த பள்ளி அலங்கரிக்க வேண்டும். கூட்டம் கூட்டமாக வர வேண்டும், தொழுக வர வேண்டும். தொழுகைக்கு வந்து அதன் மூலமாக அந்த பள்ளி அலங்கரிக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பைத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு முதல் கட்டளை பள்ளிவாசலை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்ததாக லித்தாயிஃபீன, தவாஃப் செய்ய வேண்டும், அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும். வல் ஆகிஃபீன, இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், தங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த பள்ளியில் தங்க வேண்டும். வர்ருக்கா, ருக்கு செய்ய வேண்டும். வஸ்ஸுஜூத், சஜிதா செய்ய வேண்டும். ஒரு பள்ளியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் பள்ளிவாசலுக்கு கட்டளையிடும் போது அது எல்லா பள்ளிவாசலுக்கும் பொருந்தும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலை எப்படியெல்லாம் வைக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, நம் ஊரில் இருக்கக்கூடிய, நம் தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பள்ளிவாசலில் அதிகமாக இஅ்திகாஃப் இருக்கப்படுகின்றதா? இஅ்திகாஃப் என்றால் ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருப்பதல்ல. ஆகிஃப், தங்க வேண்டும், பள்ளியோடு இணைந்து இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் பொழுது நிழல் தேவைப்படும் மக்களுக்கு. அல்லாஹ் குறிப்பிட்ட மக்கள் 7 நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? நிழலை தருவான். அதில் ஒரு நபர் யார் தெரியுமா? யாருடைய உள்ளம் பள்ளியோடு இணைந்திருக்கின்றதோ, ஒவ்வொரு நேரமும் பள்ளியுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ, அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் குளிர்ச்சி தரும் விதமாக நாளை மறுமை நாளில் என்ன செய்வான்? அந்த மனிதருக்கு அல்லாஹ் நிழலை தருவான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உள்ளம் ஏதோடு தொடர்பு இருக்கு, ஏதோடு இணைந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் மற்ற காரியங்களுடன் தான் இருக்கின்றது. பள்ளிவாசலுடன் இருக்கின்றதா? பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது. அழைப்பு கொடுக்கப்பட்டால் தொழுக வருவது கிடையாது. பள்ளிவாசல் பார்த்தோம் என்றால் வயதானவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், இளைஞர்கள் கிடையாது. மற்ற மக்கள் யாரும் வீட்டு தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். வெறிச்சோடி கிடக்கின்றன பள்ளிவாசல்கள். நாளை மறுமை நாளில் இந்த பள்ளிவாசல் சாட்சி சொல்லுமே, அல்லாஹ் உன் இல்லத்தில் இந்தந்த மனிதர் இன்னார் வந்து தொழுதார்கள் என்று சாட்சி சொல்லுமே. அதெல்லாம் வேண்டாமா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது தீர்ப்பாக இருந்தாலும், ஒரு நிதானம் ஏதாவதாக இருந்தாலும், மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா இருந்தாலும் பள்ளிவாசல் வைத்து செய்தார்கள். அது ஒரு நீதிமன்றமாக ஆக்கினார்கள், ஒரு மையமாக ஆக்கினார்கள். மக்கள் இங்கே வர வேண்டும், இதன் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களே, அதற்காகத்தான். அல்லாஹ் அதிகமாக ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே. நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? ஒரு டிக்கெட்டுக்காக அல்லது ஒரு ட்ரெயினுக்காக, பஸ்ஸுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்போம். ஆனால் தொழுகைக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்பது கிடையாது. ஒரு 10 நிமிடம் தொழுகைக்காக அல்லாஹ்விற்காக நிற்பதே கிடையாது. 3 மணி நேரம் சினிமா பார்ப்பதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம். 1/2 மணி நேரம் பயான் கேட்பதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? இந்த உலகத்திற்காக, இந்த உலக மோகத்திற்காக. இந்த உலகம் நமக்கு எல்லாமே தருகின்றது, அதற்காக வாழ்கின்றோமா? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஅல் குரூர். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது, ஏமாற்றக்கூடியது, உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. மர்மை வாழ்க்கை வல் ஆகிரத்து கைரும் அபுகா, அந்த மர்மை வாழ்க்கை சிறந்தது, நிலையானது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே. அந்த வாழ்க்கைக்காக நம்ம பாடுபட வேண்டாமா? இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது என்பது நாம் தெரிந்து கொண்டு கூட நாம் அந்த பள்ளிவாசலுக்காக என்ன செய்கின்றோம்?
நாம் அதற்காக ஏதாவது செய்து கொண்டிருக்கின்றோமா? நம்மளுடைய உழைப்பு இருக்கின்றதா? நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றோமா? நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா? சில இடங்களில் பள்ளி வாசல்கள் கட்டி வைத்து விட்டு தொழுகைக்காக ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இமாமும் மோதினார் மட்டும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொழுகைக்காக ஆள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கும், தொழுவதற்கு ஆள் கிடையாது. அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் என்று அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசல் இருக்கின்றன, தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் பள்ளிவாசல் இருக்கின்றன. ஆனால் தொழுவதற்கு மக்கள் வருவது கிடையாது. மக்கள் குறைவாகவா இருக்கின்றார்கள்? இல்லை, மக்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றார்கள். சில இடங்களில் பள்ளிவாசல் இருக்கின்றது, பள்ளிவாசல் குறைவான இடமாக கூட்டமாக மக்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய பள்ளியை எடுத்துக்கொள்வோம். ஜும்மா தொழுவதற்கு இடம் தேவைப்படுகின்றது. பெண்களுக்கு வசதி இல்லை, பெண்கள் வருவதில்லை. நாம் இந்த பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்கு நம்முடைய உழைப்பு நாம் எப்படி கொடுத்திருக்கின்றோம்? இந்த தெருவில், இந்த ஊரில், இந்த மஹல்லாவில் ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்டுள்ளது. எந்த இணை வைப்பும் கிடையாது, எந்த விதத்தான காரியங்களும் கிடையாது. இது பிள்ளைகளுக்காக ஒரு பயிற்சி இடமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும், இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் இது பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல், இதற்காக நாம் என்ன உழைத்திருக்கின்றோம்? இந்த பள்ளிவாசலுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே. ஜும்மாவிற்காக பார்க்கும் பொழுது ஆண்கள் தொழுவதற்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கும் தொழுகைக்கு பள்ளிவாசல் இடம் இருக்கின்றது, இந்த பள்ளிவாசல் இடம் இல்லை. பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஜக்காத்தை வாரி வழங்க வேண்டும். இது நம்முடைய பள்ளியாகிற்று, நம்ம ஊருடைய பள்ளிவாசல், நம்முடைய மஹல்லாவுடைய பள்ளிவாசல். நம்முடைய பிள்ளைகள் இங்கே சென்று படிக்கப் போகின்றார்கள். நாளை நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களான இங்கே இருந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு தானே வெளியே வருவார்கள். பக்கத்தில் உள்ள பள்ளியை நாம் கவனிக்க வேண்டாமா? இந்த பள்ளியை நாம் விரிவாக்கம் செய்வதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தன்னுடைய செல்வத்தை கொடுத்து ஒரு எத்தீம் அனாதை இடத்திலிருந்து இடத்தை வாங்குகின்றார்கள். சில சஹாபாக்கள் வந்து உழைப்பை போடுகின்றார்கள். சில சஹாபிய பெண்மணிகள் அவர்களிடம் இருந்த தங்கத்தை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் உழைப்பை அவர் கையால் கல்லை எடுத்துக்கொண்டு வைத்தார்கள். எதற்காக? இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியதாகின்றது. அல்லாஹ்விற்காக நாம் கட்டுகின்றோமே. நமக்காக வீடு கட்டும் பொழுது எப்படியெல்லாம் நாம் வீடு கட்டுவோம்? எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வீடு கட்டுவோம்? நமக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்க வேண்டும், அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்க வேண்டும் என்று கட்டுவோமா? அதே போல் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளியை கட்டும் பொழுது இது ஒரு சதக்க ஜாரியாகிவிட்டது. நாம் இறந்து போய்விட்டாலும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குமே. நமக்கு மட்டுமா வரும்? நம்முடைய குடும்பத்தார்களுக்கு வந்து சேருமே. ஒவ்வொரு பெண்மணிகளும், ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளி வாசலுக்காக வாரி வழங்குவதில் நாம் சிக்கனமாக இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. பள்ளி வாசலுக்காக கேட்கின்றார்களா? இது அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக கேட்கும் பொழுது நம்மளுடைய செல்வத்தை வாரி வழங்கினோம் என்றால், நாம் இறந்ததற்கு பிறகு இங்கே எத்தனை தொழுகாரிகள் தொழுது கொண்டிருந்தாலும் அவர்கள் தொழுகக்கூடிய நன்மை உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாம் சிந்தித்து யோசித்து பார்க்க வேண்டும். ஆக கண்ணியத்தின் அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்திருக்கின்றார், உயர்ந்த ஒரு இடத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம், ஒரு சிறந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இந்த உம்மத்தினுடைய சிறந்தது என்ன தெரியுமா? இந்த உம்மத்திற்கு சிறப்பு என்ன தெரியுமா? குறைந்த கால வாழ்க்கை அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு, குறைந்த வாழ்க்கை அதிகம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு. இதற்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்கள் 300 வருடங்கள் வாழ்ந்தார்கள், 400 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு அமல்கள் ரொம்ப குறைவாக இருந்தது, ரொம்ப கட்டளைகள் அதிகமாக இருந்தது, அமல்கள் மிக குறைவாக இருந்தது, நன்மைகள் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு வாழ்க்கை 60 வருடமோ 70 வருடமோ, ஆனால் குறுகிய காலத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடியதற்கு நன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மை அல்லாஹ் தருகின்றார். ஒரு செயல் அமலுக்கு யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய செல்வத்தையும்
நம்மளுடைய உழைப்பையும் நம் பள்ளி வாசலுக்கு அல்லாஹ்விற்காக நாம் ஒதுக்கினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதிகமாக நற்கூலியை தருகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பள்ளியை நாம் அலங்கரிக்க வேண்டும். தொழுகையை கொண்டும் ஓதுதலை கொண்டும் திக்ரின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய பள்ளியை நாம் அலங்கரிக்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுத்து நாம் நம்முடைய பள்ளியை நாம் அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த பள்ளியை எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வாக்களித்தானோ அதே போல நமக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் பொறுப்பாளியாக இருக்கின்றோம். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். நம் இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாரி வழங்கி அதன் மூலமாக நாம் அதிகமான நன்மைகளை பெற்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையினால் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலே வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.